அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. صدق الله مولانا العظيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்க நாடி முதலாக மனிதனை எங்கே படைத்தான் என்றால், அவன் சொல்லிய சொற்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குகிற ஈமான் கொண்ட மக்களுக்கு எதை பரிசாக சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்தானோ அந்த சொர்க்கத்தில் தான் முதலாக மனிதனை அல்லாஹ் படைக்கிறான். அந்த மனிதரின் பெயர் தான் யாருங்க? முதல் மனிதர் யாரு? அவர் படைக்கப்பட்ட இடம் சொர்க்கம். அங்க முதல் மனிதராக அவர் முதல் மனிதரையே அல்லாஹ் என்ன பண்றான்னா முதல் நபியாகவும் ஆக்குறான். அவர் முதல் மனிதரும் முதல் நபியும். அதற்கடுத்து அல்லாஹ் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல் கணவனாக முதலா கணவனானது யாருதான்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம். முதலா உலகத்திற்கு தந்தையானதும் யாருதான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல படைச்சது மட்டும் இல்லைங்க, நிறைய முதன்மை இடத்துல அவங்களை கொண்டு வந்து அல்லாஹ் வச்சான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஜோடியா சேர்த்தி பூமியில இறக்கி விட்டுட்டு, பூமியில முதலா வந்ததும் ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு முதலா பிரசவம்னு ஆகுது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொத்தம் 20 பிரசவம். 20 பிரசவத்துல 40 குழந்தைங்க பிறக்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க? இதுல 20 பிரசவமே எந்த பிரசவத்திலையும் அவங்க ஒத்த குழந்தை பிறக்கல, ரெட்ட குழந்தை தான். ஒரு ஆண் ஒரு பெண், ஆண் குழந்தை பெண் குழந்தை. ஹாபில் காபில் இக்கிலிமா எழுதான். இது முதல்ல பிறந்த ரெட்ட குழந்தைங்க. அப்படியே 20 பிரசவத்துல 40 குழந்தைங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் முதலாகவே வைக்கிறான். இதை நாம சொல்றோமே, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறத முதல்ல வானவர்களுக்கு, அந்த வானவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இதை சொல்லி கொண்டார்கள். சலாமை முதலில் உபயோகப்படுத்திய இடத்திலும் யாரை வச்சான்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வச்சான். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஆதம் நபியை படைத்து அல்லம ஆதம் அஸ்மா குல்லஹா, இந்த ஆதம் நபிக்கு எல்லா வகையான இஸ்முகள், பெயர்கள், விவரங்கள் எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்டேங்கிறான் அல்லாஹ். அப்ப இதுக்கு இப்படித்தான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். அந்த ஆதம் நபி உடம்பு ரூஹு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உயிரும் உடலுமாய் ஆகி அவர் குழந்தையா அவர் ஆகல. அவர் ஒரு இளமையின் மனிதராக அவர் இருக்காரு. ஆதம் நபிக்கு இந்த 1 வயசு 2 வயசு 6 மாசம் பால் குடி பருவம், சிறு பருவம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு இல்ல? ஆதம் நபிக்கு இல்ல. அவரு ஒரு இளமை பருவத்தின் ஒரு முழுமையான நிலையில் தான் அவர் வர்றார். அல்லாஹ் படைச்சான். நிறைய சொற்பொழிவுகளை, பயான்களை ஆர்வமா கேட்கும் போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். கேட்கறதுல நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்கும்.
அந்த அடிப்படையில நாம் பார்க்கும்போது ஆதம் நபியின் உடலில் எல்லாத்தையும் முதலா அந்த உடம்பு, அந்த உசிறு எல்லாம் ஒண்ணு சேருது. இப்படி இருக்கிற நிலையில் முதலாக ஆதம் நபியினுடைய உடம்பில் ஏற்பட்ட ஒரு செயல் என்ன நடந்தது அப்படிங்கிறத குறிக்கும் போது முதல்ல அவங்களுக்கு வந்தது தும்மலாமா. எது வந்துச்சு? நம்ம ஹச்சுன்னு தும்முறமே, இந்த தும்மல் தான் ஆதம் நபியின் செயலில் முதலில் வந்தது. அப்படி வந்ததுமே இவங்க எங்க படைக்க வைக்கப்பட்டிருக்காங்க? எங்க இருந்தாங்க? சொர்க்கத்தில் இருந்தாங்க. அப்படி சொர்க்கத்தில் இருக்கிற ஆதம் நபியினுடைய உடம்புல இந்த ஹச்சு தும்மல் வந்ததும் சொர்க்கத்தில் முதலாக ஆதம் நபி சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். என்னதான் சொன்னாங்க? முதலில ஆதம் நபியின் வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இது நம்ம தெரியணும். இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றதுக்கு இதனுடைய விளக்கத்தையும் விரிவாக்கத்தையும் இதன் தத்துவத்தையும் இதுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்களையும் அறிவியல் உண்மைகளையும் நம்ம வாழ்க்கையோடு இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல சொர்க்கம் வரைக்கும் இருக்குதாமா. முதல் தடவை ஆதம் நபி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முஃமினான மனிதனுக்கு அல்லாஹ் இவர் சொர்க்கவாதி என்று தீர்மானிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த மனிதன் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு வலது காலை எடுத்து வைப்பானாம். இந்த உலகங்கிறது கவலைகளாலும் பயங்களாலும் பதட்டத்தினாலும் அச்சத்தினாலும் ஆபத்துகளாலும் திடுக்கத்தினாலும் சூழப்பட்டது இந்த உலகம். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு ஹுசன் கவலை, ஏதோ ஒரு ஹவுஃப் பயம், இது இல்லாம உலகத்துல நம்ம இல்ல. எப்ப பயமும் கவலையும் வருதோ அப்ப நிம்மதி நமக்கு இருக்காது. நிம்மதியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கலாம், வெளியே நடிச்சுக்கலாம், போலித்தனமாக நாம் நல்லதா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பாவலா காட்டலாம், வெளியில சிரிக்கலாம், உள்ளுக்குள்ள நமக்கு கவலைகள் கதகதப்பே இருக்கும். இந்த துன்யாவுல இருக்கிற வரைக்கும் கவலை தான், பிரச்சனை தான், எல்லாம் தான். இந்த துன்யாவில் கிடைக்கப்படுகிற எதை கொண்டும் நமக்கு பரிபூரணமான ராகத்து கிடைக்க போறதே இல்லை. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனுக்குன்னு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கம், ஈமானுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்ன மூமினாக முஸ்லிமாக இருக்கிறதுனால உனக்கு சொர்க்கம், நீ நுழைந்து கொள் என்று சொல்கிற போது வலது காலை எடுத்து வச்சு சொர்க்கத்திற்குள்ள நுழைகிற அந்த தருணத்தில் இந்த முஃமின் சொல்லுவாராம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அல்ஹம்துலில்லாஹ் முதல் மனிதர் சொன்னார். ஒவ்வொரு சொர்க்கவாதியும் சொர்க்கத்திற்குள்ள நுழைகிற போது இதை முதலில் சொல்லிவிட்டு நுழைவார். என்ன காரணம்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு விட்டா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா என்ன கிடையாது, எதை பத்தியும் நாளைக்கு வியாபாரம் ஆகுமா, இவ்வளவு சரக்கு போட்டு வச்சிருக்குமே, அந்த கவலையெல்லாம் அங்க வராது. எந்த கவலையும் வராது. ரிலாக்ஸா இருக்கணும். நிம்மதியின் ஒட்டுமொத்த பெட்டகம் சொர்க்கம். ராகத்தை முழுமையாக தருகிற ஒரே இடம் சொர்க்கம். மனிதனின் இன்பத்திற்கு மேலான இன்பத்தை ஆனந்தமாக கொட்டி கொடுக்கக்கூடியது சொர்க்கம். சிறு அளவில் கூட சிரமங்கள் சிராய்க்காது. அதுதான் சொர்க்கம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதை தந்தருள் செய்வானாக. நமது குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் தருவானாக. நமது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தந்தருள் செய்வானாக. ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது இருக்க, இது நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தையில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா
அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிகிற ஒரு சூறா. அது என்ன சூறா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? என்ன சூறான்னு சொல்லுவாங்க? அல்ஹம்து சூரா. என்னன்னு சொல்லுவாங்க? ஆனா அது சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா குர்ஆன் அது ஃபர்ஸ்ட் வர்றது பிஸ்மில்லா தான் வருது. அப்படித்தானே வருது? பிஸ்மி சூரான்னு சொல்றது இல்ல. யாருமே என்ன சொல்றது இல்ல? பிஸ்மி சூரா, அல்ஹம்து சூரா அப்படின்னு சொல்றோம். புகழுக்குரிய சூரா. அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல சொல்லிட்டு இரண்டாவதா சொல்கிற வார்த்தை அல்ஹம்து, புகழ்கள் அனைத்தும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்குரியது. அவன் யார்? ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்துக்கும் அவனே ரப்பு. இப்ப இங்க அல்லாஹ் புகழ் எல்லாம் எனக்கு தான் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஏன் தெரியுமா? எல்லா புகழும் எனக்கு அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே நான் தான். உங்க வாழ்க்கையில எல்லாமே நான் தான், நீங்க கிடையாது. நான் யார்? ரப்பில் ஆலமீன். நான் ரப்பு. அல்லாஹ்வுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. ஆனா இந்த ரப்புங்கிற பேருக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. என்ன காரணம்? ரப்பு என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே 3 எழுத்துக்களை கொண்டது. ஒரு ரா 2 பா. ரப்பு. குர்ஆனில சில துஆக்களை அல்லாஹ் குர்ஆனில் கூறப்படும் துஆக்கள்னே கிதாப் இருக்கும். அந்த எந்த துஆவை நீங்க பார்த்தாலும் இந்த ரப்பனா அப்படின்னு போட்டு தான் துஆ வரும். வேற எந்த வார்த்தையை போட்டும் குர்ஆனில் வர்ற துஆ இருக்காது. ரப்பனா ஆத்தினா, ரப்பனா ஹப்லனா, ரப்பனா இன்னனா சமியனா. கல்வி கேட்கும்போது ரப்பி ஜித்னி இல்மா. பெத்தவங்களுக்கு கேட்கும்போது ரப்பி ரஹமுஹுமா கமா. குர்ஆன்ல வர்ற எல்லா துஆக்களின் முதன்மை இடத்தில் இறைவன் தன்னை சொல்வது நான் ரப்பு. இந்த வார்த்தையை சொல்லித்தான் நீங்கள் என்னிடத்துல கேட்கணும். என்னை புகழ்கிற போதும் என்னை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி சொல்லித்தான் நீங்க என்னை அழைக்கணும். இங்க மட்டும் இல்ல, நீங்க மௌத்தானதுக்கு அப்புறம் கபர்ல கொண்டு போய் உங்களை வச்சதுக்கு பிறகு உன்னோட அல்லாஹ் யாரு அப்படின்னு கேட்கிற இடத்துல கூட முன்கர் நக்கீர் வந்து மன் ரப்புக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. உன்னோட ரப்பு யாரு அப்படின்னு கேட்பாங்க. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் கூட பிரபல்யமான ஒரு துஆவிலே அவர்கள் என்னை பொருந்திக்கொள் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்ட்ட. உன் பொருத்தம் வேணும். நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டேன். எப்படி? நாம எல்லாம் அப்படி சொல்லணுமாமா? நான் அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டேன், ரசூலை பொருந்திக்கிட்டேன், தீனை பொருந்திக்கிட்டேன், இந்த அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டேன் என்கின்ற அல்லாஹ்வை சொல்ற வார்த்தையில ரலீனா பில்லாஹி ரப்பன், என்னுடைய ரப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன். இந்த ரப்புங்கிற வார்த்தை இந்த அல்ஹம்தோடு பெரிய டச் ஆகுது. இந்த தப்சீர்களுக்கு நமக்கு மிக பெரிய மார்க்க அறிஞர்கள், விற்பனர்கள் எவ்வளவு பெரிய தத்துவத்தை அல்லாஹ் உள்ளடக்கி வச்சிருக்கான் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ரப்பு ரா 2 பா. ரப்பு 3 எழுத்து. 3 எழுத்துக்கு 3 அர்த்தம். என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும், 2 பொருள் இருக்கும். ரப்பு என்ற அல்லாஹ்வின் வார்த்தைக்கு 3 பொருள். ஒன்று, அவன் படைத்தான், படைச்சான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். படைச்சதோடு விடாம நம்மள அப்படி படைச்சான். கருவுல உருவாக்கி அப்படி படைச்சு குழந்தையா பிறக்க வச்சு இங்க இளமை கொடுத்து வாழ வச்சு இப்படியே கொண்டு போறான். படைத்தான், அதுக்கப்புறம் பரிபாலித்தான், 3வது பாதுகாத்தான்.
இந்த மூணையும் அல்லாஹ் செய்யறானாமா. யார? நம்மள. இந்த 3 வேலையும் அவன் பொறுப்படுத்தினான். பொறுப்படுத்து நம்மளை படைச்சு பரிபாலித்து, அதாவது நம்மளை மேனேஜ்மெண்ட் பண்றது. சரியா, இந்த டைம்ல இவங்களுக்கு தூக்கம் கொடுக்கணும், இந்த டைம்ல முழிக்க வைக்கணும், இப்ப சாப்பாடு, இந்த நேரத்துல அவங்க வகுத்துக்கு பசி அடங்கணும், தண்ணி குடிக்கணும், இவங்க இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல வரணும், இவங்களுக்கு இந்த மனைவிகள் இந்த இடத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணுமா, பெண் குழந்தை பிறக்கணுமா, அந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும், இவங்களுக்கு சொந்த வீடா, இவங்களுக்கு வாகனமா, இவங்களுக்கு வியாபாரம் எப்படி, பணம் கொடுக்குறதா இல்லை, எல்லாம் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் நம்ம அவன் தான் பார்க்கிறோம். இந்த அர்த்தம் இந்த ரப்புக்குள்ள இருக்கு. அதுக்கடுத்து பாதுகாக்கிறோம். நம்ம கூட பிறந்த, நம்ம பிறந்த நாள்ல பிறந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்ல. பிறந்த அன்னைக்கே மௌத்தானவங்க உண்டு, பிறந்த 1 மாசத்துல மௌத்தானவங்க உண்டு, பிறந்த 1 வருஷத்துல மௌத்தானவங்க உண்டு. நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சோம், பள்ளிக்கூடத்துல படிச்சு எத்தனை பேர் மௌத்தானவங்க உண்டு. வாகனத்தில் நடக்கிறோம், எத்தனையோ பேர் விபத்தில் ஆட்பட்டு போகிறார்கள், நமக்கு ஒண்ணும் நடக்கல. பெரும் தொற்று கொரோனா வந்தது, எத்தனையோ பேர் போயிட்டாங்க, நமக்கு ஒண்ணும் ஆகல. எல்லாம் நாம் சாமர்த்தியம் இல்லை, அல்லாஹ் நான் ரப்பு, நான் தான் என் நாட்டத்துல உன்னை பாதுகாத்து வச்சிருக்கேன். இத நம்புறதுக்கு பேரு தான் ஈமான். இத நம்புறதுக்கு பேரு தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் இறை நம்பிக்கை. எல்லாமே நீதான்டா அல்லாஹ், எல்லாமே நீதான், நான் ஒண்ணுமே இல்லை என்று நம்மை இந்த நிதர்சனத்தை நினைக்க சொல்லுகிற வார்த்தை ரப்பு. அல்லாஹ் இதன் விளக்கத்தை நமக்கு தருவானாக. அப்ப இப்படி விளங்கிட்டு எல்லாமே நான் தான், நீ ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல உன்னால ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே என்னாலதான். இத நீ புரிந்து கொண்டு எனக்கு நீ நன்றி செலுத்து. இத புரிந்து நீ நன்றி செலுத்தினால் அதற்கு பெயர் ஹம்து. அதுக்கு பேர் தான் ஷுக்ர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். மனிதன் தன்னை விளங்குதல், எல்லாமே அவனாலதான். நம்ம வாழ்க்கை நம்மளை கொண்டு ஒண்ணும் இல்லை. நேத்து கடந்து போனதை ரிட்டர்ன் கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்த முடியாது. நாளைக்கு வரக்கூடியத இன்னைக்கே சேர்த்தி 48 மணி நேரமா நம்மளால ஆக்க முடியாது. இந்த கால ஓட்டத்தை அவன் கையில் வைத்திருக்கிறான், நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி மனிதனுக்கான எல்லாவற்றையும் ஏற்படுத்தி மனிதனை படைத்து விட்டு எல்லாத்தையும் கொடுக்கிறான். ஆனா மனுஷன் மறந்துடுறான். மறந்து அல்லாஹ் சொல்றான், வல் ஆதியாத்தி லபஹன் ஃபல் மூரியாத்தி கதஹன் ஃபல் முகீராத்தி சுபஹன் ஃபஅஸர்ன பிஹி நகஅன் ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. குதிரையினுடைய 5 யுத்தத்துக்கு போர்க்களத்துக்கு போகிற குதிரையினுடைய 5 தன்மைகளை குறித்து இங்க சத்தியம் செய்யறான். வேகம் எடுத்து ஓடுகிற அந்த குதிரையின் மீது சத்தியமாக, அப்படியே அது ஓடும் போது கால் குழம்பிலிருந்து நெருப்பு தெரிக்குது, அதன் மீது சத்தியமாக. அப்படி ஓடுகிற போது புழுதிய கிளப்பிட்டு அது ஓடுது, அந்த புழுதியின் மீது சத்தியமாக. மூச்சிறைக்க ஓடுகிற அந்த குதிரையின் மீது சத்தியமாக. யுத்த களத்துல சென்டர்ல பூந்து அப்படியே எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஓடுதே, அந்த குதிரையின் மீது சத்தியமாக சொல்லிட்டு, இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி மறந்தவனாகவே இருக்கிறான். எல்லாமே நானு நினைக்கிறான், நான் தான் எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படிங்கிற மறந்துடுறான். மறந்துட்டு நன்றி மறக்கிறான். இது அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். எது எப்ப மனுஷன் எல்லாம் அல்லாஹ் தான், நாம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைப்பதுதான் அல்ஹம்தின் மிகப்பெரிய அடிப்படை தத்துவம். நான் 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 அப்படின்னு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ரயில்ல ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல புக் பண்றோம், அது ஏசி கோச் ஆகட்டும், செகண்ட் கிளாஸ் ஆகட்டும், எப்படி ஆகட்டும், பர்த் புக் பண்ணியாச்சு, போய் ஏறுறோம்.
ஏறினதுவே நமக்குன்னு உண்டான சீட்டு 12ஆம் நம்பர் சீட் அல்லது 50ஆம் நம்பர் சீட்டு, ஏதோ ஒரு சீட். போனதுமே 10 மணிக்கு ஏறினோமா 50ஆம் நம்பர் சீட்டு நமக்கு படுத்தோம். மெட்ராஸ் போனோமா, பம்பாய் போனோம், போய் இறங்கணும், அவ்வளவுதான். ஆனா அந்த சீட்ல நமக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்கு புக் பண்ணி அவங்க போயிருப்பாங்க. நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் வேற ஒருத்தருக்கு கொடுத்து அது இன்னொருத்தருக்கு வருவாங்க. இதுதான் உலகம். நாம் இருக்கிற வீடு, நாம் நடந்த பாதை, நாம் அனுபவித்த இந்த மண் 100 வருஷத்துக்கு முன்னாடி வேற யாரெல்லாமோ அனுபவித்த மண் உலகம் இது. 100 வருஷத்துக்கு அப்புறம் வேற யாரோ அனுபவிக்க போகக்கூடிய ஒன்று. இடையில வந்துட்டு நாமோ இது எல்லாமே என்னது என்று கருதுகிற நிலைதான் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். கொஞ்சம் இரவல் கொடுத்தேன். இல்லாமல் இருந்து இயலாமையாய் பிறந்து இயக்கத்தை கொண்டு கடைசியில் இல்லாமல் ஆக போகிற மனித வாழ்க்கை. இதுதான் மனுஷ வாழ்க்கை. இல்லாம இருந்தோம் 100 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படியே இயலாமையாய் குழந்தையாய் பிறந்தோம், கொஞ்சம் இயங்குறோம், ரத்த இது இருக்குமோ அப்படியே இயங்குறோம். உடனே உலகமே என்னது அப்படின்னு மனித மனம் நினைக்குது. கடைசியில முதுமை, இயலாமல் போயிடுவோம். முதுமையின் உச்சம் கொடுமையானது. நோயும் இயலாமையும் வாட்டி வதைக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. வயசாக வயசாக அப்படி கெத்த காமிச்சுக்கலாம். இந்த வயோதிகம் என்பது மிகவும் கடுமையான துயரங்களை உள்ளடக்கியது. எல்லா பார்ட்ஸும் அப்படியே இயக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கியது. சாப்பிட முடியாது, சாப்பிட்ட ஜீரணமாயி மலம் கழிக்க முடியாது, அந்த சிறுநீர் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இயலாமையாய் குழந்தை பருவம், ஒரு இயக்கத்துல எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான் மனுஷன். அப்புறம் இயலாமை, முதுமை, கடைசியில இல்லாமல் ஆகிவிடுகிறான். இதுதான் வாழ்க்கை. இதை மறந்துவிட்டு மனிதன் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி மறந்தவனா இருக்கான். எல்லாம் நான் தான் கொடுத்தேங்கிறத மறந்துட்டு எல்லாம் என்னாலதான் அப்படின்னு பேசுறான், அப்படின்னு சொல்றான், அப்படின்னு நினைக்கிறான். அதை எல்லோரிடத்திலும் அவன் பிரகடனப்படுத்துகிறான். இவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுவான் என்பதை இவன் மறந்து விட்டான். இந்த நிலையில அல்லாஹ் விரும்பக்கூடியது, நீங்கள் இறைவன் உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சிருக்கிறதாங்கிறத விளங்கிட்டு, அவன்தான் படைச்சான், அவன்தான் பரிபாலிச்சான், அவன்தான் பாதுகாத்தான் என்பதை விளங்கி நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துகிற உள்ளத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விரும்புறது அதுதான். உங்க மனசு நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி கெட்ட உணர்வாக உங்க மனசு எங்கிட்ட இருக்கக்கூடாது. நன்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுக்குர், இதுக்கு பேரு தான் சுக்குர். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நிறைய இடத்துல சொல்றான், எனக்கு நன்றி செலுத்துங்க, என்ன நினைங்க, என்ன நன்றி செலுத்துங்க. உங்க வாழ்க்கையை நீங்க என்ன நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, போயிட்டே இருக்கும். உங்களின் வாழ்க்கை கபரை நோக்கி, மண்ணறையை நோக்கி தூக்கி வீசப்பட்ட மிக வேகமான ஒரு ஈட்டியை போல அது மிக மிக வேகமாக அந்த கபரை நோக்கி வீசி எறியப்பட்டிருக்கிறது. அங்க போயிட்டே இருக்கும். அந்த ஈட்டிய எதை வச்சும் தடுக்க முடியாது. அந்த ஈட்டி வேகமாக போகிற போது அலங்காரமாக சில விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். சொந்த வீடு, சொந்த வியாபாரம், பணம், கோடி, பணம், படிப்பு, அந்தஸ்து, ஆஹா ஆஹா ஆஹா, இது எல்லாம் ஈட்டி வேகமாய் மண்ணறையை நோக்கி வீசப்பட்டிருக்கிற மனித வாழ்க்கைக்கு இடையிலே இந்த அலங்காரமா சில விஷயம் எல்லாம் நட்சத்திரத்தை போல மின்னும். இது எதுவுமே ஈட்டியின் வேகத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த யதார்த்தத்தை எல்லாம் விளங்க சொல்கிறான். நான் யார், நீங்க யார் அப்படிங்கிறத நீங்க விளங்குவதில் தான் இருக்கிறது இறைவனுக்கு நீங்கள் செலுத்துகிற சுக்ர் என்று சொல்கிற அந்த விஷயம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட உள்ளத்தை நமக்கு தருவானாக. அதுக்குத்தான் அல்லாஹ் என்ன ஏற்படுத்தி வச்சான்னா, தொழுகையை ஏற்படுத்தி வச்சான். நீங்க தொழுகுங்க, ஒண்ணும் வேண்டாம், நான் இதெல்லாம் உங்களுக்கு தந்துட்டேன், இந்த துன்யாவில் எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கோங்க,
ஒரு நாளைக்கு ஒரு இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு 1440 நிமிஷமாமா, 24 மணி நேரத்துல 1440 நிமிஷம், 24 மணி நேரத்தை அல்லாஹ் இதை தந்துட்டான். 24 hours, 24 மணி நேரம் நீ அனுபவிச்சுக்கோ. சாப்பிடு, தூங்கு, விளையாடு, பணம் சம்பாரி, எல்லாம் செய். பணம் சம்பாரிச்சு அனுபவிச்சுக்கிறீங்க. சுற்றுலா போறீங்களா, போய்க்கிறீங்க. மனைவி மக்களோட இருக்கணுமா, இருங்க. இந்த துன்யாவுல 24 மணி நேரத்துல 1440 நிமிஷம் உனக்கு தினசரி நான் தரேன். தந்து போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஃபஜ்ருக்கு 10 நிமிஷம், லொஹருக்கு 10 நிமிஷம், அசருக்கு 10 நிமிஷம், மக்ரிபுக்கு 10 நிமிஷம், இஷாவுக்கு 10 நிமிஷம், ஒரு 50 நிமிஷத்தை என்ன நினைக்கிறதுக்கும் எனக்கு சுக்ர் செய்யறதுக்கும் நீ கொடு. தந்தவன் கேட்கிறான். 1 கோடி ரூபாய் தூக்கி ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்து போட்டு அவர்கிட்ட ஒரு 5 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு, இது ஏன் பணம் அப்படின்னா என்ன ஆகும்? எப்ப 1 கோடி நான் தந்தேன், வெறும் 5 ரூபாய் தான் கேட்டேன். 500 ரூபாயா 5000மோ நான் கேட்கல, 50 லட்சம் கூட கேட்கல, ஒரு 5 ரூபாய் கேட்கணும். நீ எனக்கு தந்துட்டியல்ல, நான் ரிட்டன் எல்லாம் தரேன். இது என் பணம், இது என்னால, இது நீ தந்துட்டா இது எனக்குத்தான் என்று எனக்கு 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 நான் 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 என்று இருப்பது இருக்கிறதே, இது நன்றியை மறக்க செய்யக்கூடிய விஷயம். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். 50 நிமிஷத்தை அல்லாஹ் கேட்கிறான். 1440 நிமிஷத்தை கொடுத்துட்டு தொழுகு, வந்து பள்ளிக்குள்ள வா. பள்ளிக்கு வர முடியலையா, வீட்டுல தொழுகு. என்ன நினை, காலையில எந்திரிச்சதுமே நினை, மதியானம் நினை, சாயந்தரம் நினை, மக்ரிபுல நினை, தூங்க போறதுக்கு முன்னாடி நினைச்சு. இப்படி என்ன நினைச்சுக்கோ. என்னை நினைப்பதற்கு பெயர் தொழுகை. அந்த நேரத்தை குடுன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஆனா மனிதன் இதை கொடுப்பதற்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. எல்லா விஷயத்துக்கும் நேரம் இருக்கிற மனிதனுக்கு இதுக்கு நேரமே இல்லை. தானும் இதற்கு நேரம் கொடுப்பதில்லை, தன் குழந்தைகளுக்கும் நேரத்தை கொடுப்பதற்கு பழக்குவதில்லை. தொழுகையாளிகளாகவே இன்றைக்கு உருவாகிற நிலைகளில் சமூக மக்களை உருவாக்குவதில்லை. தொழுகையாளிகளாக இல்லாமல் நாமும் நமது குழந்தைகளும் இந்த துன்யாவில் எதை பெற்றுவிட்டாலும் சொர்க்கத்துக்குள் கால் வைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நுழைகிற பாக்கியத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் தொழுகை என்பதுதான் அல் ஜன்னத்து தஹ்தா. பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய சாவியே தொழுகைதான். தொழுதுக்குருங்க. தொழுகை என்பது நன்றியின் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இதயம் இறைவனை நினைக்கிறது என்பதற்கான உத்தரவாதம். ஒரு மனிதன் மூமினான மனிதன், பரிபூரண மூமின் என்பதற்கான மிகப்பெரிய அத்தாட்சி தொழுகை. அது இன்னைக்கு பெரிய அளவுல முஸ்லிம்களிடத்தில் பெரிய முஸ்லிம் மஹல்லாவா இருக்கு. அங்க போய் பார்த்தா தொழுகைக்கு சஃப்ல ஆட்கள் ரொம்ப கம்மி. 2 செஃப் 3 செஃப் கூட இருக்கிறது இல்லை. ஜும்மாவில எல்லாம் பார்த்தா சில இடத்துல பார்த்தா அஜித் பயான் பேச ஆரம்பிக்கும் போது மோதினாரும் முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்க. எப்ப அஜித் 1:30 மணிக்கு பயான் முடிக்கிறாரோ அப்பதான் எல்லாம் விடுறாங்க. எல்லாத்துக்குமே இந்த இஸ்லாம் என்பது ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக, ஐதீகமாக, ஒரு அலட்சியமாக ஆகி போய்விட்ட ஒரு காரணத்தில் தொழுகை இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற இதயங்களை உருவாக்குகிற ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீக விடியல். நம்ம குழந்தைகளை நரகத்திலிருந்து பாதுகாத்து நாமும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நன்றியுள்ள இதயமாய் நமது இதயமும் குழந்தைகளின் இதயமும் குடும்பங்களின் இதயங்களும் மாறுவதற்கு சுக்ர் செய்வதில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிற இந்த தொழுகை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷம். ஆனால்
குஃபருக்கும் ஈமானுக்கும் வித்தியாசம். நீங்கள் தொழுதாதான் நீங்க இஸ்லாம் முஃமின் என்பதற்கான அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வர முடியும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தொழுகை ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கடைசி நேரம் வரைக்கும் தொழுகிறதுக்கு பள்ளிக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்ட போது 2 சஹாபா பெருமக்களை அழைத்து, நான் பள்ளிக்கு போக வேண்டும், என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் நடந்து பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை, ஆனாலும் நான் பள்ளிக்கு போக வேண்டும், தொழுகையில் நான் சேர வேண்டும். 2 சஹாபா பெருமக்கள் பெருமானார் 2 பக்கத்திலையும் வலதுபுறத்தில் ஒரு சஹாபி, இடதுபுறத்தில் ஒரு சஹாபி தோள் மேல கை போட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அவர்கள் தாங்கி அழைத்து வருகிற போது பெருமானாரின் கால் தரையில் படல. 2 காலும் அப்படியே அன்னையெல்லாம் மணல் பரப்பது. இன்னைக்கு மாதிரி டைல்ஸ் மொசைக்கு இது எதுவும் இல்லாத கட்டம். தரையில ரசூலின் கால் படிந்து வருகிறது, மணல்ல கோடு, அப்படி கோடு போடுது. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்கு வந்து உள்ளே நின்று தொழ முடியவில்லை, உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழ வைக்கிறார்கள். அந்த கட்டத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முக்கியம் என்றார்கள். உயிர் விடுகிற கடைசி தருணம் பெருமானாரின் சக்கராத், வேதனையின் ஒட்டுமொத்தமான உச்சத்தை அனுபவிக்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கடைசியாக சொல்லிவிட்ட வார்த்தைகளில் ஒன்று அஸ்ஸலாத். நீங்கள் தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். மூச்சு அடங்குகிற இறுதி மூச்சில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற வசியத், தொழுகையை கடைபிடிச்சுக்கிறீங்க. இந்த தொழுகை என்பதுதான் நன்றியுள்ள இதயத்திற்கான அடையாளம் முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு என்பது மிக முக்கியமானது. ஆகவே நமது உள்ளம் நன்றியுள்ள உள்ளம் வேண்டும். அது தொழுகை கொண்டு ஏற்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை தந்து நல்லருள் புரிவானாக. வாஹத்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறதுல எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் விருப்பத்தில் பெரும் விருப்பம், ஒரு தனி விருப்பம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது எந்த ஒன்று செஞ்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். இதை சொர்க்கத்தில் ஏற்படுத்துறதுனா இந்த தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ் சில வார்த்தைகளை சேர்த்து அல்லாஹ்வை புகழ்கிற போது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய விருப்பம் ஏற்பட்டு, ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு, இறை அருள் நிறைவாக கிடைக்கிற ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கா. அவ்வளவுதான். இது எல்லாமே அல்லாஹ்வை புகழ்றது தான். அல்ஹம்துலில்லாஹி சொல்லுங்க. ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கா. அல்லாஹ் இந்த ஹம்தை கொண்டு முழு பரிபூரண ஈடேற்றத்தை தந்தருள் புரிவானாக. லக்கல் ஹம்து வலக்க ஷ்குரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கா. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله